திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 28 தொகுதிகள் எவை என்பது குறித்த பட்டியலை பார்க்கிறோம். பொன்னேரி தனித்தொகுதி, சோளிங்கர், ஈரோடு கிழக்கு, ஸ்ரீபெரும்புதூர் தனித்தொகுதி, உதகமண்டலம், அறந்தாங்கி உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் தொகுதி குறித்த பட்டியலை பார்க்கிறோம். கடலூர், காரைக்குடி, திருவாடானை, மயிலாடுதுறை, சிவகாசி, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கும் நிலையில் எந்தெந்த தொகுதிகளில் காங்கிரஸ் போட்டியிடுகிறது என்பது குறித்த பட்டியல் வெளியாகியிருக்கிறது. பொன்னேரி தனித்தொகுதி, திருப்பெரும்புதூர் தனித்தொகுதி, சோளிங்கர், உதகமண்டலம், ஈரோடு கிழக்கு, அறந்தாங்கி, கடலூர், மயிலாடுதுறை, காரைக்குடி, சிவகாசி, திருவாடானை, ஸ்ரீவைகுண்டம் உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. துறையூர் தனித்தொகுதி, ஆத்தூர் தனித்தொகுதி, சிங்காநல்லூர், கவுண்டம்பாளையம், பெண்ணாகரம், அம்பாசமுத்திரம் உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. மேலும் கிருஷ்ணகிரி, உசிலம்பட்டி, சங்கரன்கோவில், மேலூர் ஆகிய 28 தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு 28 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றன. காங்கிரஸ் போட்டியிடும் 28 தொகுதிகள் எவை என்பது குறித்த பட்டியல் வெளியாகியிருக்கிறது. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கியிருக்கிறது. காங்கிரசுக்கு 28 தொகுதிகளை திமுக ஒதுக்கியிருந்த நிலையில் எந்தெந்த இடங்களில் காங்கிரஸ் போட்டியிடப் போகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதன்படி பொன்னேரி தனித்தொகுதி, சோளிங்கர், ஈரோடு கிழக்கு, ஸ்ரீபெரும்புதூர் தனித்தொகுதி, உதகை, அறந்தாங்கி உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. அறந்தாங்கி, மயிலாடுதுறை, சிவகாசி, கடலூர், காரைக்குடி, திருவாடானை உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீவைகுண்டம், குளச்சல், கிள்ளியூர், நாங்குநேரி, விளவங்கோடு, வேளச்சேரி உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. ஊத்தங்கரை தனித்தொகுதி, கவுண்டம்பாளையம், பெண்ணாகரம், துறையூர் தனித்தொகுதி, ஆத்தூர் தனித்தொகுதி, சிங்காநல்லூர் உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளன. கூட்டணி கட்சிகளுக்கு திமுக தொகுதிகளை ஒதுக்கீடு செய்திருக்கிறது. காங்கிரஸ் எந்தெந்த இடங்களில் போட்டியிடப் போகிறது என்பது தொடர்பான அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. அதனை பார்க்கிறோம். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டுள்ள தொகுதிகள் குறித்து பார்த்து வருகிறோம். அம்பாசமுத்திரம், உசிலம்பட்டி, மேலூர், கிருஷ்ணகிரி, சங்கரன்கோவில் உள்ளிட்ட தொகுதிகள் காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது.